It's story time. கொஞ்சம் கூட புத்திசாலித்தனமே இல்லாத ஒரு இளவரசனுக்கு யார் என்ன உதவி செஞ்சாங்க, அதுக்கப்புறம் அவருக்கு என்ன நடந்துச்சுன்னு இந்த கதையில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. கோதாவரி ஆற்றுக்கு வடக்கு பக்கத்தில் லக்ஷ்மண்பூர்னு ஒரு சின்ன நாடு இருந்துச்சு. அந்த நாட்டோட ராஜா பேரு வல்லபன். அவருக்கு ஒரே பையன். அவன்தான் அந்த நாட்டோட இளவரசன் பிங்களன். தனக்கு அப்புறம் இந்த நாட்டை பிங்களன் எப்படி ஆட்சி செய்ய போறான்னு வல்லபனுக்கு ரொம்ப கவலை இருந்துச்சு. அதுக்கு காரணம், பிங்களனுக்கு புத்திசாலித்தனமும் இல்லை, வீரமும் இல்லை. தனக்கு அப்புறம் தன்னோட மகன் பிங்களனை இந்த நாட்டு மக்கள் ஏத்துக்காம போயிட்டா என்ன பண்றது அப்படிங்கறதுக்காக வல்லபன் ஒரு நல்ல நாளா பார்த்து பிங்களனை பட்டத்து இளவரசனாக்கினாரு. பட்டத்து இளவரசன் அப்படின்னு ஒரு பதவியை இப்ப கொடுத்துட்டா கொஞ்ச நாள் கழிச்சு எந்த பெரிய பிரச்சனையும் இல்லாம பிங்களனை ராஜா ஆக்கிடலாம் அப்படின்னு வல்லபன் நினைச்சாரு. ஆனா பட்டத்து இளவரசன் பதவி கிடைச்சதுக்கு அப்புறம் பிங்களனோட அட்டகாசம் ரொம்பவே அதிகமாயிடுச்சு. அரசவையில் இருந்த மூத்த அமைச்சர்கள், ராஜகுரு, படைத்தளபதி இவங்க யாரையும் பிங்களன் மதிக்கிறதே இல்லை. அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் முன்னாடி மற்றவங்கள அவமானப்படுத்தவும் ஆரம்பிச்சாரு. பிங்களன் இயல்பா பழகினது ஒரே ஒரு ஆளுகிட்ட மட்டும்தான். அது மூத்த அமைச்சர் திருக்குமரனோட பையன் இளங்குமரன் கிட்ட மட்டும்தான். இளங்குமரனும் பிங்களனும் ஒரே குருகுலத்துல ஒன்னா படிச்சு நல்ல நண்பர்களாயிட்டதுனால இளங்குமரன் கிட்ட மட்டும் பிங்களன் இயல்பா இருந்தாரு. பிங்களன் கிட்ட இருந்த குறைகளை புரிஞ்சுக்கிட்டு எப்பெல்லாம் பிங்களனுக்கு என்னென்ன உதவி தேவையோ அந்த சமயத்துல அந்த உதவிய சரியான முறையில இளங்குமரன் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இளங்குமரனோட புத்திசாலித்தனத்தை ராஜா வல்லபனும் கவனிச்சாரு. அவரு இளங்குமரன் கிட்ட, உனக்கு பிங்களனை பத்தி நல்லா தெரியும், நீ எப்பவும் அவன் கூட இருந்து அவனுக்கு யாராலையும் எந்த ஆபத்தும் வராம பாத்துக்கணும். பிங்களனோட முன்னேற்றம் மட்டும்தான் உன்னோட மனசுல இருக்கணும். உனக்கு அரசாங்கத்துல ஒரு நல்ல பொறுப்பு கொடுத்து உன்னை நல்லபடியா பாத்துக்க வேண்டியது ஏன் கடமை. நீ எப்பவும் பிங்களன் கூட அவனுக்கு உறுதுணையா இருப்பேன்னு எனக்கு சத்தியம் செஞ்சு கொடு அப்படின்னு கேட்டாரு. இளங்குமரனும் எப்பவும் பிங்களன் கூட அவனுக்கு உறுதுணையா இருக்கிறதா வல்லபன் கிட்ட வாக்கு கொடுத்தாரு. கொடுத்த வாக்குக்கு தகுந்த மாதிரி இளங்குமரன் எப்பவும் பிங்களன் கூடவே இருந்தாரு. பிங்களனும் இளங்குமரனும் இப்ப வளர்ந்து வாலிபர்களாகி இருந்தாங்க. இந்த நேரத்துல ஒரு நாள் பக்கத்துல இருந்த ஸ்வர்ணப்பூருங்கிற நாட்டிலேருந்து ஒரு தூதுவர் லக்ஷ்மண்பூர் வந்து வல்லபனை சந்திச்சாரு. அவங்க நாட்டு இளவரசி நிர்மலா தேவியோட படத்தை காட்டி, எங்க நாட்டு இளவரசிக்கு தகுந்த மணமகனை நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். மணமகன் ஏதாவது ஒரு நாட்டோட இளவரசனாவோ இல்ல நல்ல செல்வாக்குள்ள குடும்பத்துல பிறந்தவராவோ இருக்கணும். எங்க நாட்டு தூதுவர்கள் இதே மாதிரி இளவரசியோட படத்தை எடுத்துக்கிட்டு பல நாடுகளுக்கும் போயிருக்காங்க. தனக்கு வரப்போற துணையை தேர்ந்தெடுக்க எங்க இளவரசி 3 தேர்வுகளை வச்சிருக்காங்க. அந்த 3 தேர்வுகள்லையும் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் இளவரசிய சந்திக்க முடியும். தேர்வுல ஜெயிச்சு தன்னை சந்திக்க வர்றவங்கள்லேருந்து இளவரசி தனக்கு பிடிச்ச மணமகனை தேர்ந்தெடுத்துப்பாங்க அப்படின்னு சொன்னாரு. பிங்களனை பத்தி வல்லபனுக்கு நல்லா தெரியுங்கிறதுனால 3 தேர்வு இருக்குன்னு சொன்ன உடனேயே அந்த தூதுவன் கொண்டு வந்த செய்தியில வல்லபனுக்கு ஈடுபாடு போயிடுச்சு. அது என்ன தேர்வா இருந்தாலும் பிங்களனால அதை ஜெயிக்க முடியாது அப்படின்னு அவரு உறுதியா நம்பினாரு. ஆனா அவரு எதிர்பார்த்தது ஒண்ணு, நடந்தது ஒண்ணுங்கிற மாதிரி அந்த நேரத்துல அங்க வந்த பிங்களன் இளவரசி நிர்மலா தேவியோட படத்தை பார்த்தாரு. உடனே அவரு வல்லபன் கிட்ட, நான் கண்டிப்பா இதுல கலந்துக்க போறேன், இப்பவே ஸ்வர்ணப்பூருக்கு போய் தேர்வுகள்ல ஜெயிச்சு இளவரசிய திருமணம் செஞ்சுக்கிட்டு தான் இங்க வருவேன் அப்படின்னு சொன்னாரு. பிங்களனோட பிடிவாதம் பத்தி ராஜாவுக்கு நல்லா தெரியுங்கிறதுனால அவரு உடனே ஒரு முடிவு பண்ணி கூடவே இளங்குமரனையும் பிங்களன் கூட அனுப்பி வச்சாரு. அவரு இளங்குமரன் கிட்ட தனியா, உனக்கு பிங்களனை பத்தி நல்லா தெரியும், அவன் இந்த தேர்வுகளில் கலந்துக்கிட்டு ஜெயிக்க முடியலைன்னா அது நம்ம நாட்டுக்கே பெரிய அவமானமா போய் முடிஞ்சிடும். நீயும் அவன் கூடவே போ, அவசரப்பட வேண்டாம்,
இந்த தேர்வுகளை பத்தி நல்லா விசாரிச்சுக்கிட்டு இந்த தேர்வுகள்ல பிங்களனை ஜெயிக்க வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொன்னாரு. அடுத்த நாளே இளங்குமரனும் பிங்களனும் ஸ்வர்ணப்பூருக்கு கிளம்பி போனாங்க. இளவரசியோட திருமணத்துக்காக தேர்வுகளை பத்தி அறிவிச்சு பல நாடுகளுக்கும் தூதர்களை அனுப்பினதுக்கு அப்புறம் முதலா ஸ்வர்ணப்பூருக்கு பிங்களன் தான் வந்திருந்தாரு. அதனால அவருக்கு அந்த நாட்டுல வரவேற்பு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அவரை அந்த நாட்டோட ஒரு மாளிகையில தங்க வச்சிருந்தாங்க. ஸ்வர்ணப்பூர் அரண்மனையில இருந்த எல்லாரும் இளங்குமரனை பிங்களனோட உதவியாளர் அப்படின்னு தான் நினைச்சாங்க. அது என்ன தேர்வா இருந்தாலும் நாளைக்கே அதுல கலந்துக்க நான் தயார் அப்படின்னு பிங்களன் சொன்னப்போ இளங்குமரன் அவரை தடுத்து, ஒரு 2-3 நாளைக்கு நாம அவசரப்பட வேண்டாம், இந்த மாளிகையில ஒரு விருந்தினரா தங்கி இருப்போம். இதுவரைக்கும் வேற எந்த இளவரசனும் அந்த தேர்வுகளை தாண்டி போனதில்ல. அதனால அது என்ன தேர்வுன்னே நமக்கு தெரியாது. தெரியாத தேர்வை அவசரப்பட்டு எடுத்து அதுல ஜெயிக்க முடியலன்னா அந்த அவமானம் நம்ம நாட்டுக்கும் தான். 1-2 நாளைக்குள்ள நான் விசாரிச்சு அது என்ன தேர்வுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அதை எப்படி ஜெயிக்கலான்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னாரு. பிங்களன் வேண்டா வெறுப்பா இளங்குமரன் சொன்னதை ஒத்துக்கிட்டாரு. ஆனா அவரு இளங்குமரன் கிட்ட 2 நாள் தான் அவகாசம், அதுக்குள்ள நீ என்ன செய்வியோ செஞ்சுக்கோ, 3வது நாள் நான் தேர்வுல கலந்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்த நாளே பிங்களன் அரண்மனைக்கு போய் தேர்வுகளை பத்தி நல்லா விசாரிச்சாரு. என்ன தேர்வுங்கிறத ரகசியமா வச்சுக்காம எல்லாருக்கும் புரியற மாதிரி தான் அரண்மனையில சொன்னாங்க. இளவரசிய சந்திக்கிறதுக்கு 3 தேர்வுகள் இருக்கு. முதல் நிலை தேர்வுல தேர்வானா மட்டும்தான் 2வது நிலை தேர்வுக்கு போக முடியும். அதே மாதிரி 2வது நிலை தேர்வுல தேர்வானா தான் 3வது நிலைக்கு போக முடியும். ஏதாவது ஒரு தேர்வுல தோத்துட்டா கூட அதோட திரும்பி போயிட வேண்டியதுதான். முதல் தேர்வுல ஒரு அறைக்குள்ள ஏராளமான விஷப்பாம்புகள் இருக்கும். கையில எந்த ஒரு ஆயுதமும் இல்லாம பயம் இல்லாம அந்த அறைய தாண்டி போகணும். இந்த தேர்வுல ஜெயிச்சிட்டா அங்க இருக்கிற அரண்மனை ஊழியர்கள் அடுத்த தேர்வு இருக்கிற அறைக்கு கூட்டிக்கிட்டு போவாங்க. அங்க ஒரே சிம்மாசனத்துல ஒரு மிகப்பெரிய அறிவாளியும் ஒரு மிகப்பெரிய முட்டாளும் உட்கார்ந்திருப்பாங்க. அவங்க 2 பேர்ல யார் அறிவாளிங்கிறத சரியா கண்டுபிடிக்கணும். இந்த தேர்வுலையும் சரியா ஜெயிச்சுட்டா 3வது அறையில ஒரு சக்கரத்து மேல இளவரசன் ஒருத்தன் குதிரையில போற மாதிரி ஒரு ஓவியம் வச்சிருப்பாங்க. அந்த குதிரை பாதி கருப்பாவும் பாதி வெள்ளையாவும் இருக்கும். இந்த ஓவியத்தை நல்லா புரிஞ்சுகிட்டு அங்க இருக்கிறவங்களுக்கு சரியான விளக்கத்தை கொடுக்கணும். விளக்கம் சரியா இருந்தா மட்டும்தான் 3வது தேர்வுல ஜெயிச்சதா அர்த்தம். இந்த 3 தேர்வுலையும் ஜெயிச்சவங்கள அங்க இருக்கிற அரண்மனை ஊழியர்கள் இளவரசிய சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு செய்வாங்க. இப்படி தேர்வாகி வர்றவங்க கிட்ட பேசி தனக்கு உரிய மணமகனை இளவரசி தேர்ந்தெடுப்பாங்க. 3 தேர்வுலையும் ஜெயிச்சிருந்தாலும் இளவரசியோட முடிவுதான் இறுதியானது. இந்த விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு போட்டியில உங்க இளவரசன் எப்ப வேணா கலந்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அரண்மனையிலேந்து மாளிகைக்கு திரும்ப வர்ற வழியில இளங்குமரன் இந்த தேர்வுகளை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டே வந்தாரு. அன்னிக்கும் அதுக்கு அடுத்த நாளும் தேர்வுல என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பிங்களனுக்கு இளங்குமரன் சொல்லிக் கொடுத்தாரு. 3வது நாள் போட்டியில கலந்துக்க பிங்களன் தனியா அரண்மனைக்கு போனாரு. அவரை அங்க இருந்த அரண்மனை ஊழியர்கள் விஷப்பாம்புகள் இருக்கிற அறைக்குள்ள கொண்டு விட்டாங்க. பாம்புகளை பார்த்ததும் பிங்களனுக்கு உடம்பெல்லாம் நடுங்கிச்சு. ஆனா இளங்குமரன் சொன்னது பிங்களனுக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. எந்த ஒரு இளவரசியும் திருமணத்துக்காக வெளிநாட்டிலேருந்து வர இளவரசனை கொல்லணும்னு நினைக்க மாட்டாங்க. ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா அது மிகப்பெரிய போர்ல போய் முடியும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். அதனால அந்த அறையில இருக்கிற விஷப்பாம்புகளை பத்தி பயப்பட வேண்டாம், அதெல்லாம் பொய் பாம்புகளா இருக்கும், அதை பார்த்து பயப்படாம தைரியமா கடந்து போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு இளங்குமரன் சொல்லியிருந்தாரு. பிங்களன் இப்ப பாம்புகளை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படாம அந்த அறைய தைரியமா தாண்டி அதுக்கு பக்கத்துல இருந்த இன்னொரு பெரிய அறைக்கு வந்தாரு. அங்க இருந்த அரண்மனை ஊழியர்கள், முதல் தேர்வுல நீங்க ஜெயிச்சிட்டீங்க, பாம்புகளை பார்த்து உங்களுக்கு பயமா இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு பிங்களன் அவங்க கிட்ட, அரண்மனையில நான் புலி சிங்கத்தோடெல்லாம் விளையாடி இருக்கேன்,
பாம்புகளை பார்த்து எனக்கென்ன பயம் அப்படின்னு கேட்டாரு. அவங்களும் இளவரசன் பிங்களனை பாராட்டி அவரை அடுத்த அறைக்கு கூட்டிக்கிட்டு போனாங்க. அந்த அறையில ஒரே சிம்மாசனத்துல 2 பேர் உட்காந்துருந்தாங்க. 2 பேரும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாங்க. ஒரே மாதிரி உடைகளையே போட்டுக்கிட்டு இருந்தாங்க. உள்ள வந்த பிங்களனை அவங்க 2 பேருமே கவனிச்சாங்க. இளங்குமரன் ஏற்கனவே சொல்லி கொடுத்திருந்த மாதிரி பிங்களன் அவங்க 2 பேரையும் பொதுவா பார்த்து, என்னதான் பணம் கிடைக்குதுனாலும் ஒரு முட்டாளோட ஒரே சிம்மாசனத்துல சரிசமமா உட்கார்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்டாரு. உள்ள வந்த இளவரசன் இப்படி ஒரு கேள்வி கேட்பாருன்னு அவங்க 2 பேருமே எதிர்பார்க்கல. ஆனா அந்த 2 பேர்ல ஒருத்தர் முகம் மட்டும் இந்த கேள்வியை கேட்டு அவமானத்தால கொஞ்சம் சுருங்கிச்சு. உடனே பிங்களன் கூட வந்த அரண்மனை ஊழியர்கள்கிட்ட இவருதான் புத்திசாலி அப்படின்னு சொன்னாரு. சரியான பதில சொன்ன பிங்களனை பாராட்டிட்டு அவங்களும் பிங்களனை 3வது அறைக்கு கூட்டிக்கிட்டு போனாங்க. பிங்களன் அங்க இருந்த ஓவியத்தை நிமிர்ந்து கூட பார்க்கல. ஆனா அங்க இருந்தவங்க கிட்ட இந்த சக்கரம் நம்ம வாழ்க்கையோட நேரத்தை குறிக்குது. குதிரையில போற அந்த இளவரசன் மாதிரி நாம எல்லாருமே வாழ்க்கையோட கால ஓட்டத்துல ஓடிக்கிட்டு இருக்கோம். இளவரசனோட குதிரை பாதி கருப்பாவும் பாதி வெள்ளையாவும் இருக்கிறது இன்பமும் துன்பமும் நமக்கு சரிசமமா வரும் அப்படிங்கறத குறிக்குது. ஒரு மனுஷன் தனக்கு வர இன்பத்தையும் துன்பத்தையும் உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காம சரியா புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கைய நகர்த்தணுங்கிறதான் இந்த ஓவியம் புரிய வைக்குது அப்படின்னு சொன்னாரு. அங்க இருந்த அரண்மனை ஊழியர்கள் 3 தேர்வுலையும் ஜெயிச்ச பிங்களனை இளவரசி நிர்மலாதேவிய சந்திக்கிறதுக்கு கூட்டிக்கிட்டு போனாங்க. நிர்மலாதேவி பிங்களன் கிட்ட, நான் வச்ச 3 தேர்வுகள்லையும் நீங்க ஜெயிச்சதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். உங்களுக்கு நான் இன்னொரு தேர்வும் வச்சா அதை நீங்க பொருட்படுத்த மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டதும் பிங்களனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. 3 தேர்வுன்னு சொல்லிட்டு இப்ப 4வதா ஒரு தேர்வு வச்சு எங்க நாட்டை அவமானப்படுத்த பாக்குறீங்களா அப்படின்னு கேட்டாரு. ஆனா நிர்மலாதேவி பிங்களனோட முகத்தை கூர்ந்து பார்த்துக்கிட்டே, இந்த 3 தேர்வுகள்லையும் நீங்க உங்க சொந்த அறிவை பயன்படுத்தி ஜெயிக்காம உங்க கூட வந்தவர் உங்களுக்கு சொல்லி கொடுத்து உங்களை ஜெயிக்க வச்சிருக்கலாம் இல்ல அப்படின்னு கேட்டாங்க. இப்ப பிங்களனோட கோபம் ரொம்ப தலைக்கு ஏறிடுச்சு. அவரு நிர்மலாதேவி கிட்ட, இப்பவே நான் எங்க நாட்டுக்கு போய் படைய திரட்டிக்கிட்டு வந்து உங்க நாட்டு மேல போர் தொடுத்து போர்ல ஜெயிச்சு உங்களை தரன்னு இழுத்துக்கிட்டு போறேன் பாருங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா நிர்மலாதேவி பிங்களன் கிட்ட, அது உங்க இஷ்டம், நீங்க போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரே அவரை என்ன வந்து பார்த்துட்டு போக சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. தன்னோட மாளிகைக்கு திரும்ப வந்த பிங்களன் நடந்ததை எல்லாத்தையும் இளங்குமரன் கிட்ட சொன்னாரு. இளங்குமரன் பிங்களன் கிட்ட, கோபப்பட்டு இப்படி வார்த்தைகளை விட்டுட்டு வந்து நிக்கிறியே, ஸ்வர்ணபுரி நம்ம நாட்டை விட 4 மடங்கு படைபலம் அதிகமாயிருக்கிற நாடு. நீ போர் தொடுக்கணும்னு சொன்னா கூட உங்க அப்பா இதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. முதல்ல இளவரசிய சந்திச்சு இதை எப்படியாவது சரி செய்ய முடியுமான்னு பாப்போம் அப்படின்னு சொன்னாரு. இளவரசிய சந்திச்ச இளங்குமரன் கிட்ட, இந்த 3 தேர்வுகள்லையும் உண்மையா ஜெயிச்சது நீங்க தான், நீங்க ஏன் என்ன சந்திக்க வரல அப்படின்னு இளவரசி கேட்டாங்க. இளங்குமரன் ரொம்ப பணிவான குரல்ல, நான் இளவரசன் கூட வந்ததே அவருக்கு உதவி செய்யறதுக்காக மட்டும்தான். தேர்வுல நான் கலந்துக்கல, இளவரசன் தான் கலந்துகிட்டாரு. இளவரசனுக்கு சேவை செய்யறதுக்காக மட்டும்தான் ராஜா என்னை இங்க அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாரு. இப்ப இளவரசி அவர்கிட்ட, இளவரசனுக்கு சேவை செஞ்சா போதுமா, உங்க நாட்டுக்கு நீங்க சேவை செய்ய வேண்டாமா அப்படின்னு கேட்டாங்க. இளங்குமரன் ஒரு நிமிஷம் மௌனமா நின்னுகிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் இளவரசி கிட்ட விடை பெற்றுக்கிட்டு அவரு மாளிகைக்கு வந்து இளவரசன் பிங்களனையும் கூட்டிக்கிட்டு தன்னோட நாட்டுக்கே வந்து சேர்ந்தாரு. ஸ்வர்ணபூர்ல பிங்களனுக்கு நடந்த அவமானத்தை எல்லாம் கேட்டு வல்லபன் ரொம்பவே கோபப்பட்டாரு. தன்னோட பையன் புத்திசாலியா இல்லாததை விட இளங்குமரன் புத்திசாலியா இருக்கிறது தான் ராஜாவுக்கு இன்னும் ரொம்ப கோபமா இருந்துச்சு. அவரு இளங்குமரன் கிட்ட, இப்பவே நாம ரகசியமா ஸ்வர்ணபூருக்கு போனோம், நீயும் என்னோட வா அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒரு குதிரையை எடுத்துக்கிட்டு அன்னிக்கு ராத்திரியே ஸ்வர்ணபூருக்கு கிளம்பினாங்க. லக்ஷ்மண்பூரோட எல்லை முடிஞ்சு ஸ்வர்ணபூரோட எல்லை ஆரம்பிக்கிற இடத்துக்கிட்ட வந்தப்போ திடீர்னு யாரும் எதிர்பார்க்காத மாதிரி வல்லபன் தன்னோட உடைவாளை உருவி
அதை இளங்குமரன் மேல வீசி அவரை கொல்ல பார்த்தாரு. இளங்குமரன் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு தன்னோட குதிரைய வேற பக்கம் திருப்பினதுனால அவரு இந்த வாழ்வீச்சிலேந்து தப்பிச்சாரு. ஆனா கொஞ்சம் நிலை தடுமாறி போன வல்லபன் தன்னோட குதிரையிலேந்து கீழே விழுந்து உருண்டாரு. இதுக்கு மேல இளங்குமரன் அங்க நிக்கவே இல்லை. அவரு நேர ஸ்வர்ணபூர் அரண்மனைக்கு வந்து இளவரசி நிர்மலாதேவிய சந்திச்சு நடந்ததை எல்லாத்தையும் சொன்னாரு. இளவரசி நேரடியாவே இளங்குமரன் கிட்ட என்ன திருமணம் செஞ்சுக்க உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்டாங்க. இளங்குமரன் அவங்க கிட்ட நம்ம திருமணம் முடிஞ்ச உடனே நான் படைய திரட்டிக்கிட்டு லக்ஷ்மண்பூர் மேல போர் தொடுத்து போய் அந்த நாட்டை ஜெயிச்சு நம்ம நாட்டோட இணைச்சிடுவேன், அது உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்டாரு. இந்த கேள்வியால ஆச்சரியப்பட்டு போன நிர்மலாதேவி, ஏன் இப்ப திடீர்னு உங்க நாட்டு மேல போர் தொடுக்கணும்னு பாக்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இளங்குமரன் அவங்க கிட்ட முதலா நான் உங்களை பார்த்தப்போ இளவரசனுக்கு மட்டும் சேவை செஞ்சா போதுமா, உங்க நாட்டுக்கு நீங்க சேவை செய்ய வேண்டாமா அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்க. எங்க நாட்டுக்கு உண்மையிலேயே நான் சேவை செய்யணும்னு நினைச்சா வல்லபனோ பிங்களனோ எங்க நாட்டை ஆளாம பார்த்துக்கணும், அதுக்கு ஒரே வழி போர் தான் அப்படின்னு சொன்னாரு. இளவரசியும் அவரு சொன்னதை ஒத்துக்கிட்டாங்க. அடுத்து வந்த ஒரு வாரத்துக்குள்ள நிர்மலாதேவிக்கும் இளங்குமரனுக்கும் திருமணம் நடந்துச்சு. 4 நாள் நடந்த போர்ல லக்ஷ்மண்பூரை தோக்கடிச்சு ஸ்வர்ணபூரோட அந்த நாட்டையும் இளங்குமரன் இணைச்சு 2 நாடுகளுக்கும் ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்தாரு. அவரு செஞ்ச இந்த செயலை ஸ்வர்ணபூர் மக்கள் மட்டும் இல்லாம லக்ஷ்மண்பூர் மக்களும் பாராட்டினாங்க. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.